கட்சிக்குள்ளார உங்களை பற்றி சில விஷயங்கள் தமிழக அரசியல்ல எப்போ உங்களை பார்க்கலாம்? நிச்சயமாக நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. இது எப்படி ஆச்சுங்கிற கேள்வியும் இருக்கு. அதையெல்லாம் நான் இல்லைன்னு நான் மறுக்க தயாராக இல்லை. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? பாரம்பரிய வாக்குகள் விஜய் அவர்களோட கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இப்போ விஜய் அவர்கள் பல ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உங்களோட சந்திப்பு, அவங்க தான் இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சாதாரணமாக பேசிட்டு தான் இருப்போம். ஒரு ஃப்ரேம்ல ரெண்டு பேரையும் பார்க்குறப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான், வேற எதுவும் இல்லை. அதை கொடுக்கலாம் ஒரு லிஸ்ட்டு. ஆனால் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கூட நீங்க எல்லாம் பயணம் பண்ணிட்டு வந்தது ஒரு பத்திரிகை சந்திப்புல பேசியிருந்தாங்க, திரு கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி பத்தி பேசினதையும் அந்த பத்திரிகை சந்திப்புல பேசினாங்க. எதிர்கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் விமர்சனத்தை தாண்டி ஒரு விஷயத்தை பாராட்டும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இங்கே ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. எல்லாரும் பொதுவாக பேசுறது அது ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரிய வாக்குகள் விஜய் அவர்களோட கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சி எங்களை பார்த்து பயப்படுகிறது, அதனால தான் எங்களுக்கு பல தடைகளை அவர்கள் விதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு என்ன தடையெல்லாம் விதிச்சாங்கன்னு தெரியல. பட் உண்மையில் யாருக்கு என்ன ஓட்டிங் பர்சன்டேஜ்னு நீங்கள் எலெக்ஷன் இந்த ஓட்டுப்பெட்டியை இப்போ ஓட்டுப்பெட்டி திறக்கிறது இல்லை, பட் ஆஃப்கோர்ஸ் அந்த கவுண்டிங் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். நிச்சயமாக இப்போ விஜய் அவர்கள் பல ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு ஸ்டார். அவரை பார்க்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட, இளைஞர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி அது அரசியல் கட்சிகளை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இது ஒரு பெரிய அலையாக மாறிவிடுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்திற்குள் தள்ளக்கூடிய அளவுக்கு அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. நான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இது வரைக்கும் உணரவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் let us wait for the elections. நிச்சயமா இது 4 முனை போட்டியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இந்த அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுகவோட மெகா கூட்டணி, இந்த 4 முனை போட்டியாக மாற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நான் பார்த்த வரைக்கும் அது யார் இன்னொரு அணி நினைச்சாலுமே அது ரெண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒரு அரசியல் தளமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அளவில் தன்னை பலவீனம் அடைந்து கொள்ள செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றியை நோக்கி தேர்தலை தான் நான் பார்க்குறேன். ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிற அந்த மேட்டர் இதில் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்ல பெரிய அளவில் கடந்த வருடங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக 5 வருடங்கள் ஆட்சி புரியும், அடுத்த 5 வருடங்கள் அதிமுக ஆட்சி புரியும். தொடர்ந்து திமுக 5 வருடங்கள் ஆட்சி செய்ததில்லை. அப்படிங்கிறப்ப இந்த ஃபேக்டரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த தடவை ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் மாத்திரம் இல்லை, களத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் சொல்லக்கூடிய கருத்து, மக்கள்கிட்ட இந்த ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுங்கிற எண்ணமும், முதலமைச்சர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலும் நிச்சயமாகலை. முதலமைச்சரை மக்கள் அவர் எந்த இடத்துக்கு போனாலுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பும் வரவேற்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அது
அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள், விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லைன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் போகணும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு தரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், இது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி பெற்றிருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா உணர முடியவில்லை. இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உங்களோட சந்திப்பு. நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் சந்திச்சிங்க, அங்கே என்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். டெஃபினட்டாக அவங்க தான் இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எனக்கு வந்து செங்கல் சூளையிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தது ஜிஎஸ்டிக்காக. ஸோ அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை பற்றி அவங்களுக்கு வந்து சில கன்செஷன்ஸ் வேண்டுங்கிறது இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அவங்கள சந்தித்தேன். சாதாரணமாக பேசிட்டு தான் இருப்போம். இல்லை, அது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கீங்கிறப்ப அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குங்கிறது தெரியும். பட் ஒரு ஃப்ரேமில் வந்து ரெண்டு பேரையும் பார்க்குறப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அந்த கேள்வியை நான் வச்சேன். இங்கே வந்து நிறைய பெண் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய பெண் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய டே டு டே லைஃப்பில் சந்திக்கிறீங்க, அவங்களோட சக தோழிகளும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எதிர்கட்சியை சேர்ந்த தோழிகள் அப்படின்னு யாரை எடுத்துக்கலாம்? நான் கொடுக்கலாம் ஒரு லிஸ்ட்டு, ஆனால் வந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு கட்சியில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க சுப்ரியா சொல்லைய சொல்லலாம். அது வந்துட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு சொன்ன தமிழ்நாட்டில் இருந்து நான் கேட்டேன். இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக தான் கேட்குறேன். காங்கிரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதி இருக்காங்க, தெரியும். ஓகே, எதிர்கட்சின்னு நான் கேட்டதுனால நானும் கேட்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து மேபி அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இத்தனை பேரை பார்க்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் மேமே பார்க்குறீங்க அப்படின்றப்ப எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கட்சியை கடந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்னங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, ஒரு உமன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதே வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ அது வந்து மறுக்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதை வந்து நான் டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணேன். பிகாஸ் இட்ஸ் ஒரு நானாக பல நேரங்களில் பார்த்துருக்கேன், அங்கே ஒரு ஆண் வந்து அங்கே நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களுக்கும் ஒரு பெண் அங்கே இருக்கும் பொழுது, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க, இங்கேயும் இருந்திருக்காங்க, வந்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள், அது வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதுல நிச்சயமாக வேறுபாடு இருக்குது. அண்ட் அவங்க கட்சிக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எந்த இடமுமே வந்து ஒரு விமன் வந்து அங்கே வரும்பொழுது, அதுவும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து, ஏன்னா பெண்களுக்குன்னு சில துறைகளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அது இன்னும் பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக அதை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை. விமன் சப்போர்ட்டிங் விமன் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் ஹியர் அப்படின்னு டெஃபினட்டாக அது வந்து ஐ டோன்ட் டினை. நிச்சயமா. பட் அதுக்காக வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது எடுத்து வைக்க மாட்டோங்கிறது கிடையாது. எனக்கும் அவங்களுக்குமே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் I also have to understand the line between yes, but I definitely appreciate her grit to be there. நிச்சயமா. ஆபரேஷன் சிந்தூருக்காக வந்து இங்க அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பல நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு குழுவை நீங்க லீட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட், வெரி ஃபர்ஸ்ட் டைம் 32 நாடுகளுக்கும் அதுவும் எல்லா பார்ட்டியும் சேர்ந்து ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, இது ஒரு முக்கியமான ஒன்று. என்னென்னா 2 விதங்களில். ஒன்று, நம்முடைய தரப்பை
வெளி உலகத்துக்கு நேரடியாக போய் சொல்லும் பொழுது அவர்களுக்கான புரிதல், இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து வந்து இந்த டெரர் அட்டாக்ஸு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நம்மை பாதிக்கிறது, அதே நேரத்தில் சாதாரண மக்கள் அதில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத போய் சொல்லக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாகுது. ஏன்னா யாருமே இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாடு ஸ்பான்சர் பண்ணலைன்னா கூட யாரோ ஒரு தனியாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு குழுவோ ஒரு அமைப்போ இல்லைன்னா தனி மனிதர்களாலோ வந்து பாதிக்கப்படாத நாடுகள் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த வலி என்ன அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக புரியுது. அதை நேரடியாக ஒரு குழு போய் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லைனா திங்க் டேங்க்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேசும்பொழுது நம்ம பற்றி இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மிஸ்கன்செப்ஷன்ஸ், இப்போ அந்த இண்டஸ் வேலிக்கான ட்ரீட்டி அதை பற்றி சில தவறான புரிதல்கள் இதெல்லாம் இருக்கும்போது அதை தெளிவுபடுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அது அமையுது. அதை தாண்டி இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பல நாடுகளில் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து அரசை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டில் நாடே ஒரே ஒரு நிலைப்பாட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அப்போ அங்கே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, மக்கள் வந்து எப்படி ஒருங்கிணைந்து இதை உணர்வு பூர்வமாக இதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவே அந்த குழு அங்கே போகும்பொழுது அதுவே ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ கிரவுண்டில் வாஸ் இட் ஒர்க்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இத்தனை பேர் இத்தனை நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. இல்லை, டெஃபினட்டாங்க இட் இஸ் அ டிப்ளமேட்டிக் இதுதான். பிகாஸ் வி வாண்ட் பீப்புள் டு சப்போர்ட் அஸ். நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸோ இதுவோ எந்த எல்லைக்குள்ளேயும் அதை கட்டுப்படுத்த முடியாது. பல நேரங்களில் அதே நாடுகளுக்கு தான் வந்து திரும்ப திரும்ப வந்து அங்கே தான் ட்ரெயின் ஆகி பல நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பல நாடுகள் வந்து பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஆகி பாகிஸ்தான்லேருந்து ட்ரெயின் ஆகி போகிறவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெளிவாக புரியுது. இது ஜஸ்ட் ஸோ அதை வந்து சொல்லக்கூடிய அவர்கள் அதே நேரத்தில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாக்கணும் இல்லையா ஒவ்வொரு நாடுகளுக்கும். ஸோ தட் நமக்கும் ஒரு சப்போர்ட் தேவை. அதை செய்யறதுக்கான ஒரு வழியாகத்தான் இதை. நிச்சயமா அங்கே இருக்கிற லா மேக்கர்ஸ் என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா? பிகாஸ் இங்கே விக்டிம்ஸ்க்கு வந்து விக்டிம்ஸ்க்கு வந்து தேவையான நீதி கிடச்சிச்சா அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்னும் கிரவுண்ட் லெவலில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நல்லபடியாக போற்றப்பட்டாலும் ஒரு பக்கம் விக்டிம்ஸ்க்கான என்ன இங்கே வந்து கிடச்சிச்சு, அவங்க அந்த தீவிரவாதிகள் வந்துட்டு பிடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை இங்கே பார்க்க முடியுது. ஸோ அங்கே என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி? தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இதுங்க. வந்து நடந்த விஷயம், அவங்களுக்கான நீதி அப்படிங்கிறது அது இந்த நாட்டிலேருந்து நம்ம செய்ய வேண்டிய நம்மளுடைய கடன். அதை தாண்டி நாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்காக தான் நம்ம போகிறோம். இந்தியாவை பற்றி ஒரு சரியான புரிதல், நாளைக்கு இந்தியா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி ஒரு புரிதல், அதே நேரத்தில் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கு புகலிடமாக பாதுகாப்பான இடமாக அதை மாற்றி அங்கிருந்து தொடர்ந்து நாம் தாக்கப்படுவது, அதுக்கு வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ணும்போது அதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நிலை எந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா எந்த நாடுமே இப்போ ஐசோலேஷனில் வாழக்கூடிய ஒரு சூழலில் இல்லை.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய இடத்த, நம்முடைய நாட்டை, நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த குழுக்கள் அனுப்பப்படுகிறது. இப்போ அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்த்தாங்க, என்ன மாதிரி கேள்விகள் அவங்க கிட்ட இருந்து இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி ஒரு பல கேள்விகள் இருந்தது. அதே நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பல கேள்விகள் இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில க்ளோஸ்டோ, மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ்டோ மீட்டிங்ஸ். ஸோ அதை எல்லாமே நம்ம வெளியில் சொல்ல முடியாது. சில இடங்களில் வந்து டெஃபினட்டாக வந்து எல்லா நாடுகள்லையுமே தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது வந்து ஒரு நாடு அதை வந்து அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எதிர்கட்சியாக இருந்து இங்கே எல்லாருமே பயணிச்சிருக்கீங்க இத்தனை நாடுகளுக்கு அப்படிங்கிறப்ப, அவங்க எடுத்த எல்லா முடிவுகளும் உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படாத முடிவுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. இது வந்து நாட்டுக்காக எங்களுடைய கடமை. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து அரசு மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லை. ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசு பற்றி நமக்கு விமர்சனங்கள் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு கிடையாது. நான் வந்து பர்டிகுலரா இந்த இஷ்யூ பத்தி மட்டும் நான் கேட்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க எடுத்த முடிவுகளா இருக்கட்டும், இல்ல அந்த போரை முடித்த விதமா இருக்கட்டும், அதுல எந்த விமர்சனங்களும் இல்லையா? நிச்சயமாக நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இது எப்படி ஆச்சுங்கிற கேள்வியும் இருக்கு. அதையெல்லாம் நான் வந்து இல்லைன்னு நான் மறுக்க தயாராக இல்லை, புறம் தள்ளல நான். ஆனா we will do it here. ஆனா நிச்சயமா வந்து வெளிநாட்டுல போய் நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் பொழுது இந்தியா ஒற்றுமையாகத்தான் இருக்கு இல்லையா? வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ட்ரெயின் பண்ண, அது ஒரு ட்ரைனிங் கேம்பாக மாறும்பொழுது நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா? நிச்சயமா. ஸோ லீடிங் த டீம் நீங்கள் இருக்கட்டும், ஆப்போசிஷன் பார்ட்டியில் வந்து சசி தரூர் சார் ஒரு சைட் போயிட்டு இருந்தார். ஸோ லீடிங் த டீம் இந்த ஒரு பொறுப்பு ஆப்போசிஷன் பார்ட்டி கொடுப்பாங்கங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுதா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணி நம்முடைய ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேரணியை எடுத்தது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் we all stand with the country and the people who fight for it. ஸோ அந்த இதில் வந்து யாருக்குமே வந்து வேறு நிலைப்பாடு இருக்க முடியாது. அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உணர்ந்து கொண்டதான்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாட்டை யாரும் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க அரசியல் மேடைகளில் பேசலாமே தவிர அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் வந்து சசி தரூரையோ என்னையோ அவங்க சுப்ரியா சுலியோ வந்து லீட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க இல்லையா? நிச்சயமா. திரு அண்ணாமலை அவர்கள் கூட இந்த நீங்கள் எல்லாம் பயணம் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க, திரு கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி பற்றி பேசினதையும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினாங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒரு எதிர்கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து விமர்சனத்தை தாண்டி ஒரு விஷயத்தை பாராட்டும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா மேம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ளார உங்களை பற்றி சில விஷயங்கள், அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து தமிழகத்துக்கு எப்போ வருவாங்க, தமிழக அரசியலில் கனிமொழி அவர்கள் எப்போ கால்பதம் பதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தமிழகத்தில் தானே இருக்கேன், தமிழகத்துல தான் இருக்கீங்க. பட் நம்ம தமிழ்நாட்டோட எம்பியா தானே இருக்கேன். தமிழக அரசியல்ல எப்போ உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் எப்போதுமே எங்களுக்கு இருந்தது உண்டு. நாடாளுமன்றத்தில் இல்லாம சட்டமன்றத்துல கனிமொழி அவர்களை பார்க்க முடியுமா? அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. நான் எனக்கு அதுல எதுவும் இல்லை. நிச்சயமா கட்சி எடுக்க வேண்டிய முடிவுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இது வந்து இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஒரு ஆசை எண்ணம் அப்படின்னு சொல்லலாம்.
இருக்கக்கூடியவர்கள் அது நடந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு கலைஞர் அவர்களுடைய தலைமையிலையும் நீங்க திமுகவில் இருந்திருக்கீங்க. அடுத்ததான் வந்து அவருடைய மறைவிற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக நடத்திட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. 2 தலைமை கீழே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த டைம்ல உங்களோட பொசிஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தலைவருடைய அடிப்படை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்க அந்த என்ன கட்டமைப்புக்குள்ளே தான் வந்து இன்றைக்கும் கட்சி வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தளபதி வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்று தான், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாகத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து நீதி கட்சியிலிருந்து அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கி தளபதி அவர்களுடைய ஆட்சியாக இன்றைக்கி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் நமக்கும் வந்து ஒரு தலைவர் இருந்தப்போ வந்து நானும் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து டிரெக்ட் பாலிட்டிக்ஸை வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தது. அது உள்ளே இருந்து இயங்கக்கூடிய இடத்துல வந்து நானும் புதுசு தான். ஸோ அது ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணனோட அவரை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அண்ணன் தரக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக. ஸோ இன்னும் உங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா முன்ன இருந்ததை விட? இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லையா, லைக் முன்னாடி நம்மளால் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ வந்து என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு மண்டல பொறுப்பாளர்களுக்கு மீட்டிங்ல நீங்க இருந்திருக்கீங்கிறதுனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஸோ கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளையும் உங்க தரப்புல வந்து ஒப்படைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால முன்னைக்கு இப்போ உங்களோட பேஸ் மாறி இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நான் வச்சேன். இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. 2026 கூட்டணி ஒரு பக்கம், ஆல்ரெடி திமுக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியா இருக்கிறது பார்க்க முடியுது. இங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஜென்மத்துக்கும் இனிமேல் அவங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து பிரகடனம் செய்தார்கள். அதுக்கு முன்னாடி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து நான் பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி வைத்து அதுலேருந்து வெளியில் வந்து நான் பண்ண பெரிய தப்பு, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் மீது பல விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்த ஒருத்தர் மறுபடியும் தேர்தல் நேரத்தில் போய் அவங்களுடைய கூட்டணி அமைச்சு என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்காங்கன்னு வந்து விமர்சனம் செய்தாரோ, இல்லைன்னா வந்து சட்டமன்றத்திலே அவர்கள் எதுக்கு எதிராக சில ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ண போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் வந்து உடன் இருந்தார்களோ, இன்றைக்கி அதே கட்சியோடு போய் கூட்டணி அமைத்து கொண்டு தமிழ் மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழ் மக்களை நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? அதுவே அந்த கூட்டணியே வந்து ஒரு துரோகம் இல்லையா? நிச்சயமா. இங்கே என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா, திமுக வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப அக்ரஸிவான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய எதிர்கட்சி நிலைப்பாட்டை வந்து ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பொதுவாக நம்மளால பார்க்க முடியும். ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இப்போ மத்திய அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்களோ மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சில இடங்கள்ல விமர்சனங்களை பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்து இதை விட ஸ்ட்ராங்காக வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து வேறு எந்த கட்சியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திராவிட முன்னேற்ற கூட்டணி போல் யாருமே இல்லை. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக ஒலிக்கக்கூடிய முதல் குரலாக இருப்பது முதலமைச்சர் அவர்களுடைய குரல் தமிழ்நாட்டின் குரலாக இருக்குது. எந்த இது ஒர்க் போர்ட் சட்டமாக எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதை எதிர்க்கிறோம்.
இப்போ நான் சமீபத்தில் நரேகா விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அங்கே வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து நிறைய விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்ததுக்கு. ஸோ எப்படி இன்னும் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா நம்ம ஆட்சியில் இருக்கோம். அதே போராட்டங்களை இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான போராட்டங்களை வந்து நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இதை விட கடுமையாக யாரும் விமர்சனம் செய்கிறாங்க, இதை விட எதிர்த்து ஒரு அரசியலை யாரும் முன்வைக்கவில்லை அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இதோட அடுத்த முகம் என்னன்னா, ஒன்றிய அரசை விமர்சனம் செய்து கொண்டுதான் திமுக அரசியல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் திமுகவுடைய அரசியல். இதை வைத்துதான் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்க வந்து வாக்குகளை பெறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க இல்லைங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாத ஒரு நிலையை தான் அவங்க ஊருக்கு வாங்குறாங்க. நாங்கள் எந்தெந்த விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாக அடிப்படை கொள்கையாக எதிர்க்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து மறுபடியும் 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 எங்கள் மீது திணிக்கும் போது அதை தான் நீங்கள் உங்களோட அரசியல் அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது வேறு வழி என்ன இருக்குது? நான் அதை எதிர்த்து தானே ஆகணும். மாநில உரிமைகள் இல்லாமல் போகணுங்கிறது தான் நீங்கள் எடுக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு பில்லையும் மாநில உரிமைகளில் தலையிடுறீங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு நீங்கள் மறுபடியும் அதை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வாங்கங்கிறோம், பொதுப்பட்டியலில் இருந்து. ஆனால் கல்வி அப்படிங்கிறதையே, அப்புறம் நமக்கு வர வேண்டிய வருமானம், மொழி கொள்கை, இது எல்லாத்துலேயுமே நமக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அப்புறம் அரசியலில் கொண்டு வந்து மதத்தை புகுத்துவது, இது எல்லாமே நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஸோ நீங்கள் அதை எதிர்த்து சண்டை போட்டு தானே ஆகணும். இதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ நாங்கள் வந்து அவங்களோட வந்து ஒரு எதிர்மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒரு கொள்கையை நீங்கள் அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்தினால் உங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியத்து கூட நாங்கள் போக மாட்டோம். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.